ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குளிருக்கெல்லாம் எதமா சிம்பிளாக பண்ணக்கூடிய ரச சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துடலாம். மிளகு, அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வேணால் மல்லித்தலை கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மல்லித்தலை கொஞ்சம் சாப்பாடு கிளறும் போது அதுக்கப்புறமா ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஆட் பண்ணால் இப்போ ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் இப்போவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்குமே ஒரு பச்சை மிளகாவை தான் போட்டிருக்கேன். என்னோட பச்சை மிளகாவும் மிளகும் கொஞ்சம் நல்லாவே காரமாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். பாப்பாவும் சாப்பாடுனால நான் வரமிளகா ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் காரமாக சாப்பிடுவீங்கன்னா வரமிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்குனதும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி புளியை கரைச்சி இந்த சைடில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வதக்குற டைமில் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் அந்த ரா ஸ்மெல் போகிற ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா புளி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை ஃபஸ்ட் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த அரைச்சின மிக்சர் எல்லா இடத்துலையுமே நல்லா கிளறிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இந்த ரச சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அரிசியும் பருப்பும், அது நம்ம நல்லா தண்ணி வடித்து அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் கொதி வரும்போது அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் ஜாங்கிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வெல்லம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா வேண்டாம். அதுக்கப்புறமா போட்டு குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அது அரிசி பருப்பில் நல்லா வெந்திருக்கா, இல்லை நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ விசில் டவுன் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துட்டு மேலாப்பில் நீங்கள் ஃபினிஷிங் என்ன கிளறதுக்கு முன்னாடி திருப்பி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போது லைட்டாக மசிச்சுக்கோங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக மசிச்சுட்டு கொஞ்சம் மேலாப்பில் மல்லி இலையும் போட்டு கிளறி எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரச சாதம். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1 பாட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்னோட குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.